வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பிஜிடிஆர்பி வரக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. பிஜிடிஆர்பி நம்ம முடிகிற வரைக்கும் கிளாஸஸ் ஒமேகாவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி டெஸ்ட் பேஜ் அதேமாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். கிராஸ் ரேஷியோவில் ஆரம்பித்து முடிச்சிருந்தோம். கிராஸ் ரேஷியோலங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஸ் ரேஷியோ நமக்கு நிறைய தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இப்போ Z1 Z2 Z3 Z4 ஆர் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இல்லாட்டின் ஆர்டர் எப்படியா எடுத்துக்கிட்டோம்னா Z1 Z2 Z3 ஆர் டேக்கன் இன் ஆர்டர். Then the cross ratio எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Z1 Z2 Z3 Z4ல cross ratio எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. Z1 Z2 Z3 Z4. ஃபர்ஸ்ட் Z1ல மேல Z1ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. Z1 minus Z3 by அடுத்து Z1 minus Z4 equal to அடுத்து Z2 ஆரம்பிச்சிருப்பாங்க. Z2 Z4 Z2 Z3 Z2 minus Z4 by Z2 minus Z3. இது இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்க கிராஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டினே நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஐஎன் கேசின் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஐஎன் கேசின் சார் புக்கில் 3 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. Q1 3 distinct points. Z2 Z3 Z4 in the complex plane, in the extended complex plane ல இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அப்ப then there exists a linear transformation. Then there exists a linear transformation S. Then there exists a linear transformation S which carries அந்த transformation இந்த 3 பாயிண்ட்ஸ் which carries Z2 to 1 Z3 to 0 Z4 to infinity. அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா a transformation S which carries Z1 Z2 Z3 into 1 0 infinity in order அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த Z2 Z3 or Z4 நாட் இன்ஃபினிட்டியா இருக்கணும். இந்த பாயிண்ட் 3ல எதுவுமே இன்ஃபினிட்டியா இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கிராஸ் ரேஷியோவை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றாருன்னா, SZ equal to Z minus by Z Z2 Z3 Z4 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா Z ல இருந்து Z3 Z ல இருந்து Z4 அப்ப SZ equal to Z minus Z4 by Z minus Z3 equal to அடுத்து Z2 ன்னு வந்திருப்பாங்க. Z2 அவரப்ப இப்படி எடுத்துருப்பாங்க. Z2 minus Z3 Z2 minus Z4 equal to Z2 minus Z3 by Z2 minus Z4. இது ஐஎன் கிட்சன் சார்ல இருக்க கிராஸ் ரேஷியோ.
கிராஸ் ரேஷியோவில் சொல்லியிருப்பாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த கிராஸ் ரேஷியோன்னு வரப்போ இந்த 2 மாடல்லையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அந்த ஐஎம்கே சென்சார் புக்கில் பார்த்தா அந்த Z2 Z3 Z4 வந்து 1 0 இன்ஃபினிட்டிக்கு கேரிஸ் பண்ணுற அதை மேப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த 4 பாயிண்ட்டை வச்சு Z2 Z3 Z4 வச்சு எப்படி கிராஸ் ரேஷியோ ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் இந்த 2யுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கிராஸ் ரேஷியோவில் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிராஸ் ரேஷியோ வந்து ப்ரிசர்வ் பண்ணும், மாறாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The cross ratio is preserved by bilinear transformation. Bilinear transformation சேஞ்சஸ் இருக்காது. கிராஸ் ரேஷியோ வந்து எந்த ஒரு பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் மாறாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பாயிண்ட்டு. இது முக்கியமான ரிசல்ட் தான். அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இது அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின். bilinear transformation maps. இது அடிக்கடி டிஆர்பி கொஸ்டின். பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சர்க்கிளாகவே மேப் பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனாகவே மேப் பண்ணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இன்டு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி சர்க்கிள் இன்டு சர்க்கிள். எந்த ஒரு பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாகவே மேப்பிங் ஆகும், சர்க்கிளாகவே மேப்பிங் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வேரியன்ட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அப்படி இன்வேரியன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர் பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சேஞ்சஸ் இருக்குது. இதுவும் நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான். இஃப் P and Q are fixed points under bilinear transformation. Fixed point under bilinear transformation na, then the cross ratio in the invariant point fixed point வச்சு நம்ம எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பைனரி ஜெட்டை வந்து W அப்படியா மேப் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஜெட் பிளேன் W பிளேன் பார்த்துருப்போம். அப்போ இங்கே P and Q ஆர் இன்வேரியன்ஸ். அப்போ இது எப்படி வந்து எழுதியிருப்பாங்கன்னா, W minus P by W minus Q equal to K into some constant K into Z minus P by Z minus Q. இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். இது நமக்கு டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட் தான். P and Q இன்வேரியன்ட் பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த கிராஸ் ரேஷியோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம், பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ P and Q ரெண்டுமே வந்து வேறு இன்வேரியன்ட் பாயிண்ட்ஸுங்கிறப்ப அது வந்து டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் வேறு பாயிண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒரே பாயிண்ட், கோயின்சைட் பாயிண்ட். ரெண்டு இப்போ 1,2னா வேறு பாயிண்ட், 1 and 1னா ஒரே சேம் பாயிண்ட் ஆகிறப்ப பிங்கிறது வந்து நமக்கு P is coincident fixed point இருந்துச்சுன்னா, if P is coincident
coincide, sorry, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதாவது இங்க Pக்கும் 2 பாயிண்ட் பார்த்தோம். இங்க Pயும் Qயும் சேம் வேல்யூ, ஒரே மாதிரி வேல்யூ இருக்கிறப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறாங்கன்னா, கிராஸ் ரேஷியோ எப்படி எழுதலாம்னு சொல்றாங்கன்னா 1/W minus P equal to K plus வந்துரும். K plus 1/Z minus P. அங்க வேற வேற பாயிண்ட், அப்படி P and Q வேற வேறையா இருக்கிறப்ப W minus P by W minus Q into K வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு. K into Z minus P by Z minus Q ன்னு பார்த்தோம். சேம் பாயிண்ட், கோயின்சிடென்ட் பாயிண்ட் அப்படின்னு வரப்ப 1/W minus P equal to K plus 1/Z minus P. இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அடுத்து தேரம், இந்த கிராஸ் ரேஷியோ வச்சு தேரம், அது ரொம்ப ஈஸியான தேரம். அந்த தேர ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. சிம்பிளான ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சு ஆவச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு 4 தேரம் இருக்குது, அதை பார்க்கலாங்க நம்ம. இப்போ முக்கியமான தேரம்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ரேஷியோனாலே 4 பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கிருந்தோம். இஃப் Z1, Z2, Z3, Z4 ஆர் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல வெவ்வேறு புள்ளிகள், டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டு T is a linear transformation. T is a linear transformation. அப்ப இதனால உருவாகக்கூடிய இப்ப Z1 ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் TZ1, Z2 ஓடது TZ2, TZ3, TZ4 ன்னு சொல்லி நமக்கு தெரியும். Z1, Z2, Z3, Z4ங்கிறது காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ். அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வரப்ப TZ1, TZ2, TZ2 வரப்ப இதுலேருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதனால் அந்த 4 பாயிண்ட்ஸ்னால் உருவாகிற கிராஸ் ரேஷியோவும் இந்த காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் Z1, Z2, Z3 கிராஸ் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். தென் கிராஸ் ரேஷியோ ஆஃப் TZ1, TZ2, TZ3, TZ4 equal to Z1, Z2, Z3, Z4. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியான பாயிண்ட். 4 பாயிண்ட் Z1, Z2, Z3, Z3ங்கிறது 4 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். அதாவது டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸில் ஆல்டர்னேட் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வர்றப்ப Z1 வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் TZ1, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால உருவாகிற கிராஸ் ரேஷியோவும் கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரால் உருவாகிற கிராஸ் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க தேரத்தில். இது முக்கியமான தேரம் தான். அடுத்து ஒரு 4 பாயிண்ட்னால உருவாகிற கிராஸ் ரேஷியோ ஒன்லி ரியலாக இருக்கணும். ரியலாக இருக்கணும்னா அந்த 4 பாயிண்ட்ஸுமே எதிரில் ஐயா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது the cross ratio Z1, Z2, Z3, Z4 is real na if and only if in the 4 points Z1, Z2, Z3, Z4 idha for then the 4 points சர்க்கிளில் லையாக இருக்குமா, இல்லை ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்குமா, இல்லை ரெண்டுலேயுமே லையாக இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் கிளியராக இருக்கிறப்ப the 4 points lie on circle or the straight line. இது நமக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சர்க்கிள்
அண்டு கிடையாது, ரெண்டு சர்க்கிள் இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள் ஆர் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள் ஆர் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான தேரம். முதல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனால் உருவாகிற அந்த 4 பாயிண்ட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனால் உருவாகிற கிராஸ் ரேஷியும் கிவன் பாயிண்ட்ஸ்னால் உருவாகிற கிராஸ் ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கிவன் கிராஸ் ரேஷியோ வந்து ரியலாக இருக்கணும்னா அந்த 4 பாயிண்ட்ஸுமே ஒன்று சர்க்கிளில் இருக்கணும், லையாக இருக்கணும், இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்கணும். சர்க்கிள் ஆரிய ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் சர்க்கிளாக தான் கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் carries circle into a circle. சர்க்கிளாக வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போகுமா இல்லை குவாட்ரிலேட்டராக போகுமா அப்படின்னு கேட்குறப்ப சர்க்கிள் வந்து சர்க்கிளாக தான் மாற்றும் எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் எடுத்துக்கிறாங்க. அங்கே டிஸ்டின் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டில். கன்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் அதுலேயும் குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கிறாங்க. குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கிட்டு ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, அது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா if Z1, Z2, Z3, Z4 are consecutive vertices of a quadrilateral அந்த குவாட்ரிலேட்டரல் லைன் ஏ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 ஆர் அடுத்தடுத்த புள்ளிகள் கன்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் which of a quadrilateral lie on a circle னா then அதாவது Z1, Z2, Z3 ஆர் கன்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் of a quadrilateral lie on a circle அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இது எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்கன்னா இது எப்படி வச்சுக்கலாம், Z1, Z2, Z3, Z4 ஈக்குவல் டு Z1, Z2, Z3, Z4 இப்படி வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு ரிலேஷன் எப்படி கொண்டு வராங்க, அந்த ரிலேஷன் வச்சுருக்கானே அப்படி சிம்பிளாக கொண்டு வர சொல்கிறேன் நான். அதாவது இஃப் Z1, Z2, Z3, Z4 ஆர் கன்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல் லை ஆன் எ சர்க்கிள்னா தென் என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னா தென் Z1யும் Z3, Z2, Z4 மாடுலஸ் ஆஃப் Z1 minus Z3 டாட் Z2 minus Z4 ஈக்குவல் டு இந்த பக்கம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க Z1, Z3யும் Z2யும் Z4யும். இங்க வரப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Z1, Z2 அடுத்து Z3, Z4 மாடுலஸ் ஆஃப் Z1 minus Z2 டாட் Z3 minus Z4 பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா Z2, Z3, Z1, Z4 பிளஸ் Z2 minus Z3 டாட் Z1 minus Z4 இந்த ரிசல்ட்டை வச்சுக்கோங்க. அதாவது 4 consecutive points of a quadrilateral lie on a circle னா then Z1 modulus of Z1 minus Z3 dot Z2 minus Z4 equal to Z1 minus Z2 Z3 minus Z4. மேலே வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா Z2 Z3 Z1 Z4 கொண்டு வந்திருப்பாங்க. இதை கொஞ்சம் இந்த ரிசல்ட்டையும் வச்சுக்கோங்க. இது கிராஸ் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ரிசல்ட்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து சிமெட்ரி, சமச்சீர் பண்பு, சிமெட்ரி பார்த்துருப்போம். சிமெட்ரி ஈஸியான கான்செப்ட் தான், அதுலேயும் முக்கியமான கான்செப்ட் நிறையா இருக்குது. எக்ஸசைஸ்லேயும் சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் போயிடலாம். அது முடிச்சாச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் போயிடலாம். சிமெட்ரி பார்க்கலாங்க. அடுத்து
இப்போ சிமெட்ரி பார்க்கலாங்க. சிமெட்ரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நமக்கு தெரியும். ரியல் ஆக்சிஸை பொறுத்தளவுக்கு ரியல் ஆக்சிஸில் the points z and z bar are symmetry with respect to real axis. இப்போ z வந்து x plus iy னா z bar வந்து x minus iy. இது ஜெட்னா இது ஜெட் பார். அதான் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ரியல் ஆக்சிஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஜெட் அண்ட் ஜெட் பார் ஆர் சிமெட்ரிக் தெரியும். இப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியல் ஆக்சிஸாகவே மேப்பிங் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஜெட்டும் ஜெட் பாரையும் மேப்பிங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உட்படுத்த பிறகு அது சிமெட்ரியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது let T வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் maps real axis into itself. Real axis into itself na then the point z and z bar are symmetric under T. Symmetric under T சொல்லலாம். இப்போ z bar வந்து symmetric னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் உட்படுத்துறப்ப tz பாரும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ இதே இது சர்க்கிளில் வரும். சர்க்கிள் அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியல் ஆக்சிஸை சர்க்கிளாக மேப்பிங் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. டி மேப்ஸ் நான் சிம்பிளாக தான் வந்து சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா டிபி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which carries real axis into circle அப்படின்னு சொல்கிறத சிம்பிளாக சொல்கிறோம். ரியல் ஆக்சிஸை வந்து சர்க்கிள் சியா மேப்பிங் ஆகுது அப்படின்னா then the points w equal to tz and w star equal to tz bar are symmetric with respect to c இருப்பாங்க. with respect to c. இதே இந்த இடத்துல s-ங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு. s-ங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவும் வந்து ரியல் ஆக்சிஸை வந்து சர்க்கிளா மேப் பண்ணுதுன்னா இதுவும் ரியல் ஆக்சிஸை சர்க்கிளா மேப் பண்ணுதுன்னா ரியல் ஆக்சிஸை சர்க்கிளா மேப் பண்றப்ப s இன்வர்ஸ் ஆஃப் t வந்து ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே tங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் which maps real axis into circle C na then tz and tz bar are symmetric னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து s-ங்கிறது another transformation which maps it is also maps real axis into circle na then s inverse of t is real transformation. அது இல்லாம இந்த s inverse of w அதே மாதிரி s inverse of w star இதை எப்படி எழுதலாம்னா s inverse of w bar வந்து s inverse of tz s inverse of tz bar இது ரெண்டும் காஞ்சுகேட்டா இருக்கும் அப்படிம்பாங்க.
the both are conjugate. The both are conjugate. இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், டெஃபினேஷன் கிடையாது. அதாவது சிமெட்ரிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ரியல் ஆக்சிஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட். அடுத்து டீங்கிறது ஏதோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் மேப்ஸ் ரியல் ஆக்சிஸ் இன்டு ரியல் ஆக்சிஸ் அப்படின்னா தென் ஜெட் அண்ட் ஜெட் பார் ஆர் சிமெட்ரிக்காக இருக்கிறப்ப அதை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உட்படுத்துகிறப்பையும் அதுவும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து டி வந்து ரியல் ஆக்சிஸ் வந்து சர்க்கிளாக மேப்பிங் பண்ணுதுன்னா தென் டிஜெட் பார் ஆல்சோ சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்கிள் சி. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சம்மந்தம் இல்லை. இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலை, அந்த இடத்துல ரிலேஷன் ஆகலை. ஒன்லி டபிள்யூ பார் சி, இந்த மூணுக்கு தான் ரிலேஷன் இருக்குது. டபிள்யூ ஸ்டார் சியில் தான் ரிலேஷன் இருக்குது, டிக்கு ரிலேஷன் வரல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இதே இது இப்போ அந்த இடத்துல எஸ்ஸுங்கிற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறப்ப எஸ் இன்வர்ஸ் ஆஃப் டி வந்து ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்து எஸ் இன்வர்ஸ் ஆஃப் டபிள்யூவும் எஸ் இன்வர்ஸ் ஆஃப் டபிள்யூ ஸ்டாரும் கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து தான் சிமெட்ரிக்கான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். எப்போ வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம், ஒரு 4 பாயிண்ட், அதையும் கிராஸ் ரேஷியோ வச்சு தான் சொல்லுவாங்க. அது ஈஸியான டெஃபினேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன், த பாயிண்ட்ஸ் ஜெட் அண்ட் ஜெட் ஸ்டார் ஆர் செட் டு பி கான்ஜுகேட் with respect to the circle C na through the 3 points Z1, Z2, Z3 na if and only if எப்பதான் வந்து அந்த Z2 Z bar Z ஸ்டாரும் அந்த 2 பாயிண்ட்ஸ் எப்பதான் கான்ஜுகேட் சொல்ல முடியும்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வர கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம என்ன சொல்லணும், கான்ஜுகேட் சொல்லணும்னா கிராஸ் ரேஷியோ வச்சு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த Z ஸ்டார், ஃபர்ஸ்ட் Z ஸ்டார் வரும், Z ஸ்டார், Z1, Z2, Z3 இந்த 4 பாயிண்ட்ஸ்னால உருவாகிற கிராஸ் ரேஷியோவும் அடுத்து Z2, Z1, Z2, Z3 இதோட கான்ஜுகேட்னால உருவாகிற கிராஸ் ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். எப்போ வந்து இந்த Z பார் Z ஸ்டார் Zயும் எப்போ கான்ஜுகேட் சொல்லலாம்னா the cross ratio of Z bar Z1 Z2 Z3 is equal to Z1 Z2 Z3 whole bar conjugate. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே Z ஸ்டார் வரணும், இதில் Z2 வரணும், அதை வச்சுக்கோங்க. Z1 Z2 Z3 எல்லாத்துலேயும் வருது, அங்கே ஃபஸ்ட்டு இதில் Z ஸ்டார் வரும், அதுக்கு மேலே கான்ஜுகேட் வராது. இதுவும் நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நம்ம எவரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரி சர்க்கிள் இன்டு சர்க்கிள்ஸ்னு பார்த்தோம். அப்போ ரெஃப்ளெக்ஷனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. அப்போ எவரி ரெஃப்ளெக்ஷன் கேரிஸ் சர்க்கிள் இன்டு சர்க்கிள். எவரி reflection carries circles into circles. ஒன் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தேர்ட் பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட் தான் அது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், a linear transformation carries one pair of concentric circles into another pair of concentric circles. அப்போ ஒரு linear transformation வந்து இந்த மாதிரி இருக்க கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை திருப்பி இன்னொரு பேர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக மாற்றுதுன்னா, மேப்பிங் பண்ணுதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேஷியோ பிட்வீன் த ரேடியஸ் ஆர் சேம் அப்படிம்பாங்க. த ரேஷியோ ஆஃப் த ரேடி மஸ்ட் சேம், மாறாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். A linear transformation carries one pair of
concentric circle into another pair of concentric circles then the ratio of radius must be same, மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் சிமெட்ரிக் பிரின்சிபல்லையும் சொல்லியிருப்பாங்க. இந்த சிமெட்ரிக் பிரின்சிபல்னு ஒரு தேரம் இருக்கும், அதுலேயும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து இன்னொரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக மேப்பிங் ஆகிறப்ப முதல் இருக்க கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் C1 வச்சுக்கலாம். இல்லாட்டி கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு அட்லீஸ்ட் சர்க்கிள்னு கூட வச்சுக்கோங்க. 2 சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சிமெட்ரிக் பிரின்சிபல் 2 சர்க்கிள் C1 C2ங்கிற சர்க்கிள் எடுத்துக்கிட்டு C1 வந்து C1ல் இருக்க 2 கான்ஜுகேட் பாயிண்ட் C2ல் இருக்க 2 கான்ஜுகேட் பாயிண்ட்டோட தான் மேப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் சிமெட்ரிக் பிரின்சிபல். நம்ம அதான் அடுத்து பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் பிரின்சிபல் அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பிரின்சிபல் இந்த சிமெட்ரிக் பிரின்சிபலை வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்க்கிள் C1 இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் T சர்க்கிள் C2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுதுன்னா அப்போ இப்போ எப்படி எழுதலாம்? இஃப் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஃப் T is a linear transformation which transforms the circle C1 into circle C2. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்க்கிள் C1 வந்து சர்க்கிள் C2 டபிள்யூ சர்க்கிள் C2 மாற்றுது. அப்போ என்ன சொல்ல வருவாங்கன்னா தென் எனி பேர் ஆஃப் சிமெட்ரிக் பாயிண்ட்ஸ் இங்கே Z1 Z2ங்கிறது சிமெட்ரிக் Z1 பார்ங்கிறது சிமெட்ரிக் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா any pair of symmetric points maps into இங்கேயும் symmetric points ஓட தான் மேப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. any pair of symmetric points with respect to circle C1 map into symmetric point of circle C2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது transforms any pair of symmetric points then it T transforms any pair of symmetric points with respect to C1 into the pair of symmetric points with respect to circle C2. அப்ப சிமெட்ரிக் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சர்க்கிள் C1 வந்து C2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எந்த ரெண்டு ஒரு பேர் சிமெட்ரிக் பாயிண்டோட பேர் சர்க்கிள் C1லேருந்து எடுத்துக்கிட்டாலும் அது C2ல இருக்க சிமெட்ரிக் பாயிண்டோட தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் வந்து சிமெட்ரிக் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இதோட சிமெட்ரிக்ங்கிற கான்செப்ட் முடிஞ்சிடும். நமக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல சிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. ஒரு இது வந்து தேரம், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சம்ஸ் வந்து 3மே வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் தெரியுது. நம்ம அடுத்து எக்ஸசைஸ் சம்மும் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் சம்மும் ஆல்ஃபர் சார் புக்கில் எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்தோம். இதுலேயும் அந்த சிமெட்ரிக்கில் இருக்க எக்ஸசைஸ் சம்மை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு
நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் போயிடலாம். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் போயிட்டோம்னா நம்ம அடுத்து இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் முடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அடுத்து பார்க்கலாம். அந்த சிமெட்ரிக் இருக்குல்ல